நாங்க இருக்குது வந்து வனத்துக்கு பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு தான் நாங்க இருக்கோம். கவர்மெண்ட் எடுத்து நடத்துனாலும் சரி, நாங்க ஒத்துழைப்பு குடுக்கோம். இப்ப ஃபேக்டரி இருக்கு. தொழிலாளி இருக்கோம். கொழுந்து நல்ல கொழுந்து இருக்கு. இப்போ இன்னைக்கு எடுத்தாலும் 50 கிலோ, 100 கிலோ எடுக்கலாம். நாங்க வந்து ஒரே குடும்பமா இருந்தத, குடும்பத்த பிரிக்கையில அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இருக்குமா? இப்போ இருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிக்கணும்னு அரசு நினைக்குது. வனத்தை பாதுகாக்கிறது ஒரு சூழலியலுக்கான ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன் நீங்க மலையை விட்டு இறங்கக்கூடாது? இல்ல. அதாவது நாங்க வந்து 4 தலைமுறையா இருக்கேன். 4 தலைமுறையா இருக்கோம்னா, நாங்க பிறந்ததே அங்க. அப்ப எனக்கு சொந்த ஊர்னா ஊட்டி எஸ்டேட்டு. இப்போ எல்லாரும் சொந்த ஊருன்னு கேட்டா அந்தந்த ஊரை சொல்லுவாங்க. எங்கிட்ட கேட்டா நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சொந்த ஊர் வந்து ஊட்டி எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்ல இருக்கிறதுனால நாங்க சின்ன வயசு பிறந்ததுலேருந்து அங்கனால அந்த இயற்கையா அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்லை. இந்த வேலையை தவிர எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. ஏன்னா அந்த தேயிலை காட்டில் உள்ள வேலை வந்து எங்களுக்கு வந்து பிறந்து வளர்ந்ததுனால அதுலயே அனுபவங்கள். இப்போ எங்களை போய் அங்கேருந்து ஒரு ஆபீஸ் வேலையை விட்டா எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து அந்த தொழில் எங்களுக்கு இந்த கவாத்து வெட்ட சொன்னால் ஆபீஸ் வேலை உள்ளவங்களுக்கு வந்து இந்த வேலையை கேட்டால் தெரியாது. அவரவர் எந்தெந்த தொழிலில் இருக்காங்களோ அந்தந்த தொழில் தான் தெரியும். எங்களை வச்சு வனத்துக்கோ மிருகத்துக்கோ ஒரு இடைஞ்சல் கிடையாது. நாங்கள் இருக்குது வந்து வனத்துக்கு பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கோம் இன்ன வரைக்கும். அதாவது இது இயற்கை வந்து மாறி இருக்கா? அதாவது வந்து இதுக்கு முந்தி கூட மழை கம்மியா இருக்கலாம், இப்ப கூடுதல் மழை பெய்யுது. நாங்க எங்களுடைய மக்கள் நாங்க இருக்குது மிஞ்சி போனா ஒரு 1000 ஏக்கருக்குள்ள தான் இருப்போம். மொத்தத்துல இது 74,000 ஏக்கர். 74,000 ஏக்கர்ல இந்த 1000 ஏக்கர் இந்த மக்களுக்காக ஒதுக்கூடாதா? 73,000 ஏக்கர் மிருகத்துக்கு வச்சுக்கலாம். 1000 ஏக்கர் இந்த மாஞ்சோள மக்களுக்காக ஒதுக்கூடாதா? இப்ப இதே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ராஜீவ்காந்தி ஐயா கொலை வழக்கு இருக்கு. கொலை வழக்குல வந்து கொலை பண்ணவங்களுக்கு வந்து கடைசி ஒரு தருணம் கொடுக்காங்க. தருணம் கொடுக்குறது வந்து ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு போடுறாங்க. கருணை மனு போடையில அவர் 25 வருஷம் 40 வருஷம் அந்த ஜெயிலில் இருந்தாலும் அந்த கருணை மனுங்கையில ஒரு விடுதலை கிடைக்கல. அதே போல எங்க மாஞ்சோள மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நாங்க எதிர்பார்ப்போம். நீதியரசர் ஐயா அவர்கள்னாலும் சரி, ஜட்ஜி பெரிய பெரிய அதிகாரியா இருக்காங்க, சட்டப்படி இருக்கலாம். ஆனா நாங்க இறக்கத்தின்படி கேட்போம். இறக்கத்தின்படி ஒரே ஒரு தருணம் எங்களுக்கு ஒரு தலைமுறை நாங்க இருக்க தலைமுறை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டோம். நாங்க வேற எதுவும் பெரிய எங்களுக்கு வந்து ஊரே கொடுங்க அப்படின்னு கேட்கல. எங்களுக்கு அந்த இருக்க வீடு ஒரு ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ கொடுத்தா நாங்களாவே சொந்தமா இடம் பண்ணிக்கலாம். இல்ல அது தேண்டி எடுத்து நடத்தினாலும் சரி, கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாலும் சரி, நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கோம். இப்ப ஃபேக்டரி இருக்கு, தொழிலாளி இருக்கும், கொழுந்து நல்ல கொழுந்து இருக்கு. இப்போ இன்னைக்கு எடுத்தாலும் 50 கிலோ 100 கிலோ எடுக்கலாம். அப்படி நிர்வாகம் தான் மாறப்போகுது. வேற எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கிற வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்து தான் இதா இருக்கு. இப்ப இது நாங்க கீழே போனோம்னா வாடகை 5000 வேணும். பிள்ளைகளை படிப்புக்கு பார்க்கணும். கரண்ட் பில்லை பார்க்கணும். ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் பார்க்கையில 15,000 20,000 ரூபா ஆகும். எங்களுக்கு இந்த குறைவானாலும் இதுலயே நாங்கள் வந்து எங்களுக்கு வீடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, கரண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்க கரண்ட்டுக்கு மேலே எங்களுக்கு ஓடாது. அதுக்கிடையில் வந்து ரேஷன் அரிசி இருக்கு. ரேஷன்ல எண்ணெய் இருக்கு, பருப்பு இருக்கு. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபாய்க்குள்ள ஜாமான் வாங்கினாலும் நாங்கள் அந்த குடும்பத்தை ஓட்டிக்கிடுவோம். இது புதுசா நாங்கள் இன்னும் போய் இன்னொரு இது பண்ணணுங்கிற அது எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நாங்களும் இதுவரைக்கும் எவ்வளோ 4 தலைமுறை இருக்கனால 25 வயசு வந்தாலும் ஒரு தலைமுறை. அப்போ 75 முடிஞ்சு 4வது தலைமுறை வந்தாச்சு. சொந்தமா ஒரு தலைமுறைனால 25 வருஷம்னாலே சொந்தமா அவங்களுக்கு பட்டா கொடுக்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கே அந்த பட்டா மாதிரி கொடுக்க முடியாது. எல்லாம் நாங்க இறக்கத்தின்படி கேட்கோம். எப்படியாவது அந்த மாஞ்சோலை எஸ்டேட் வந்து திரும்பியும் தேண்டி எடுத்து நடத்துதான் எங்களுடைய மக்கள் எல்லாரும் விரும்புதோம். காட்டை நீங்க பாதுகாக்கிறதா சொல்றீங்களா? ஆமா. நீங்க இருக்கிறதுனால எப்படி காடு பாதுகாக்கப்படும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்ப நாங்க இல்லைன்னா அது பாதுகாப்பு கிடையாது. இப்ப நாங்க வந்து இருக்கனால மிருகங்க இதுவரைக்கும் அதாவது இயற்கையே எங்களுக்கு சாதகமா இருக்கு. கடவுள் கடவுள் வந்து எங்க இயற்கையை சாதகமா வச்சிருக்காங்க. ஏன்னா நீலகிரி எடுத்துக்கோங்க. 2 நாளைக்கு ஒருக்க யானை யானை முட்டிட்டு கரடி கடிச்சிட்டுங்காங்க. ஆனா இதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இங்க ஏதாவது யாரையாவது கொண்டிருக்குன்னு வந்திருக்கா? ஒரு 2 பேரை கொண்டிருக்குன்னு வந்து அவங்களா இயற்கையாவே அந்த மிருகத்தை யானைக்குள்ள மாட்டிட்டாங்க. மற்றபடி எத்தனையோ மிருகம் யானை எங்க பக்கத்துல போவோம், புளியை பார்ப்போம், கரடியை பார்ப்போம், சிறுத்தையை பார்ப்போம். ஆனா எங்களை ஒண்ணும் செய்யாது. நாங்க அதை தொந்தரவு பண்ணதானே அது எங்களை தொந்தரவு பண்ண போகுது. நாங்க இருக்க தட்டியும் மிருகத்துக்கும் பாதுகாப்பு, வனத்துக்கும் பாதுகாப்பு.
எங்களை அங்கிருந்து வெளியே போச்சோன்னா நிறைய ஊடுருவல் வந்துடும். அது வந்து மலை ஏரியா, என்னென்ன நடக்குங்கிறதே தெரியாது. ஆமா, நாங்க இருக்குதுன்னா கண்டிப்பா பாதுகாப்பும். மழை இயற்கை மழை இப்போ அதிகமா தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மாஞ்சோலை எஸ்டேட் எடுத்துக்கிட்டா போன ட்ரிப்பா கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை எஸ்டேட்ல மழையே கூடுதல். எங்க இயற்கையை சுற்றி 5 டேம்பு இருக்கு. இந்த 5 டேம்பும் வச்சு எங்களுக்கு அந்த இயற்கை வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. நாங்கெல்லாம் அங்க இருக்கிறதுனால தான் அந்த இயற்கை இதா இருக்கு. ஏன்னா நாங்க இருக்கனால யாரும் ஊடுருவ வராது, அது அழிவு ஏற்படாது. இதுக்கு முந்தி எது அழிச்சு இந்த காடு போட்டாங்களோ அதோடு சரி. அதுக்கடுத்து எங்களை வச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கோ மிருகத்துக்கோ மற்றபடி யாருக்குமே தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு இந்த தொழில் தான் தெரியும். இப்ப அரசே வந்து வால்பாறை அல்லது ஊட்டி மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு அங்க தேயிலை தோட்டங்கள்ல வேலை கொடுத்தா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? ரைட், நீங்க கேட்க கரெக்டான கேள்வி. நாங்க வந்து இந்த இப்போ சொன்ன மாதிரி எங்க லைன்ஸ்ல வந்து 8 வீடு இருக்கு, 8 காஸ்ட் இருக்காங்க. ஆனா காஸ்ட் பார்க்க மாட்டோம். இப்படி ஒரு குடும்பமா நாங்க வாழ்ந்து பழகிட்டோம். ஒருத்தர் இப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. எனக்கு வந்து காட்டுல வந்து 2 ஸ்டெண்ட் வச்சிருக்கு. அப்போ இந்த மதுரையில இருந்து நான் போன உடனே மொத்தத்துல எங்க ஏரியால 165 வீடு இருக்கு. கிட்டத்தட்ட 165 பேரும் ஒரு 50 ஆர்லிஸ் பூஸ்ட் பழமனு 165 பேர் என்னை பார்க்க வந்தாங்க. ஏன்னா இதே பாசம் வந்து கீ நாங்க வேற வெளியூருக்கு போனா கிடைக்காது. அப்படி ஒற்றுமையா நாங்க இருந்து வாழ்ந்திருக்கோம். ஒரு திருமணம்னா அந்த ஊரே கூடும். அந்த வீட்டுல உள்ள மாப்பிள்ளைக்குள்ள அப்பா அம்மாவும் ஒரு வேலை செய்ய வேண்டாம். 25 பையங்க வருவாங்க, கம்பு விட்டு அந்த பந்தல்களை போடுவாங்க. சேலை வச்சுதான் அப்போ வந்து ஸ்டேஜ் எல்லாம் கட்டுவாங்க. எங்களுக்கு கொழுந்து பறிக்கக்கூடிய தாட்டு கொடுப்பாங்க. அதை வச்சு அழகா மணமேடை சோடிச்சிருவாங்க. அப்படி ஒற்றுமையா இருந்துட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு எப்படி போய் இருக்க முடியும்? ஏன்னா இது வந்து ஒரு ஊரே அழிச்சு போற மாதிரி சொல்லுதாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? நாங்க வந்து ஒரே குடும்பமா இருந்தத குடும்பத்தை பிரிக்கையில அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இருக்குமா? இப்ப நாங்க வந்து 5 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி, எங்க அப்பா அம்மா இருக்கு. எங்களை பிரிச்சாச்சுன்னு வைங்க, நாங்க எப்படி இருக்கோம்? எங்க மனசுக்கு எவ்வளவு பாரமா இருக்கும்? அதே போல இது ஒரு குடும்பத்தை பிரிக்க மாதிரிலாம் இருக்கு எங்களுக்கு. அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சாச்சுன்னா நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? வாழ முடியுமா? ஏன்னா எங்க மனநிலைய, அதாவது இந்த விஆர்எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருடைய மனநிலைமை மாற ஆரம்பிச்சிட்டு, சிந்தனையே என்ன நம்ம என்ன பண்ணுதோ நம்ம என்ன செய்தோம்னே தெரியல. அவங்க ஒரு வாடகை வீடு கொடுத்தாலே அவனுக்கு 3 மாசம் 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. 45 நாள்ல போன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப எங்களை மனுஷங்களா மதிக்காங்களா? ஒரு மிருகத்துக்கு இருக்கிறது கூட எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களை காட்டுவாசியோட மோசமா தான் வச்சிருக்காங்க. இல்ல ஒரு 6 வருஷத்துக்கோ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய அறிவிப்புன்னா அதுக்கு தக்க நாங்க நடவடிக்கை எடுத்திருப்போம். எங்கெங்க அணுகணுமோ அங்க அணுகியிருப்போம். அணுகி எங்களால எவ்வளவு உரிமை இருக்கோ முடிஞ்ச அளவு போராடி பார்த்துருக்கலாம் கிடைக்கும்னு. ஏன்னா எவ்வளவுதான் இது ஹைகோர்ட்டே அது ஆர்டர் கொடுத்தாலும் ஆனா அதுல சின்னது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இந்த தூக்கு தண்டனை கைதிக்கு எப்படி ஜனாதிபதி ஒரு கருணை மனு கொடுக்க மாதிரி இந்த இது சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு இது வந்து ரிசர்வ் பர்சன் அறிவிக்கட்டுமே. ஏன் இந்த மக்களுக்காக கொடுக்கணும் சட்டம் மாத்ததுக்கு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை எங்க மக்களுக்காக வேண்டி நாங்க வந்து தயவா கேட்கோம். இறக்கத்தின்படி தாங்க அதிகாரத்தோ எதுக்கோ நாங்க வரதுக்கு இல்லை. எங்களுடைய மாஞ்சோலை மக்கள் இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல வளர்ந்ததுனால இறக்கப்படி கேட்கும். எங்களுக்கு இருக்க அந்த வீடை கொடுத்து அதே எஸ்டேட்டை நடத்தினா எங்களுக்கு தலைமுறையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். இங்க வந்து கோதையார் டேம் இருக்கு. இன்னும் நாங்க வெளியே போனாலும் அந்த டேம் இருக்குல்ல, அப்ப அதுக்கு ஆட்கள் வந்து போய் தானே இருக்கணும். அப்படி இயற்கை டேம் இருக்கு. அந்த டேம் இருக்க இடத்துல எங்களே வைக்கலாம்ல. இதே வனத்தை சொல்லுதாங்க. இப்ப மணிமுத்தா டேம் எடுத்துக்கோங்க. மணிமுத்தா டேமுக்கு மேல பால்ஸ் இருக்கு. பால்ஸ்ல வந்து குளிக்காங்க. அதுல சீயக்காய் சேருது, சோப்பு சேருது, எல்லாம் சேருது. அந்த அவ்வளவு அசுத்தமும் அந்த டேமுக்குள்ள போகுது. அப்ப அதை கட்டுப்படுத்தணும்ல. இப்போ நம்ம வந்து எஸ்டேட்ல இருக்கோம். நம்ம எஸ்டேட்ல இருந்து கீழே கொண்டு போகணும்னாங்க, இயற்கையை பெருக்கணும்னு. அப்ப அதே மாதிரி எவ்வளவு காரியங்கள் நடக்கு. அப்போ வந்து அது வந்து வருமானத்துக்காக இது பண்ணுதாங்க. அப்ப வருமானத்தை உண்டு பண்ணதுக்கு பார்க்காங்க, தொழிலாளியை வெளியே இறக்கணும்னு நினைக்காங்க. நாங்களும் என்ன சொல்றோம், நாங்களும் சும்மா இருந்து சம்பளம்னு கேட்கல. நாங்க ஒரு தேயிலைய உற்பத்தி பண்ணி அந்த டீயை உற்பத்தி பண்ணி பல நாடுகள் இது பண்ணுதாங்க. நாங்க வேலை செஞ்சு சாப்பிடணும் தான், அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சு சாப்பிடதான் நாங்க விரும்புறோம்.